V-Care Hair and Skin Clinic AFT Activated Follicular Transplant என்ற அதிநவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் செய்திட V-Careக்கு கால் பண்ணுங்க. வணக்கம், இது ஐபிசி தமிழின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ரணிலின் அடுத்த வியூகம் என்ன? தேசிய பட்டியல் விவகாரத்தில் குழப்பியது ஐக்கிய மக்கள் சக்தி. எம்பி சர்ச்சையினால் பற்றி எறியும் ஸ்ரீகொத்தா. ரவியின் வீட்டிற்கு பலத்த பாதுகாப்பு. எம்பி ஒருவருக்கு எவ்வளவு சம்பளம்? வெளியான தகவல். மீண்டும் நாடாளுமன்றத்துக்கு பிரவேசிக்க தயாராகும் ரணில். விருப்பு வாக்கு விவகாரத்தில் சந்தேகம். சர்ச்சையை தோற்றுவித்துள்ள ராஜித. முஸ்லிம் பிரதிநிதிகளற்ற அனுர அமைச்சரவை விமர்சனங்களுக்கு எம்பி பதிலடி. அமெரிக்க ஏவுகணைகளை பயன்படுத்த உக்ரைனுக்கு அனுமதி. இனி தொடர்பான விரிவான செய்திகள். தனது ஆட்சியின் போது அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த உறுப்பினர்கள் சிலரை ஐக்கிய தேசிய கட்சியில் இணையுமாறு கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே அழைப்பு விடுத்துள்ளார் என தெரிய வருகின்றது. ஐக்கிய தேசிய கட்சியை மறுசீரமைக்கும் நடவடிக்கையின் ஒரு அங்கமாக இதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர்களான ராஜித சேனாரத்ன, காஞ்சன விஜயசேகர் ஆகியோர் ரணிலின் அழைப்பு தொடர்பில் சாதகமாக பரிசீலித்து வருகின்றனர் என கூறப்படுகின்றது. அதேவேளை சிலிண்டர் கூட்டணிக்கு கிடைக்கப்பெற்றுள்ள இரு தேசிய பட்டியல்களில் ஒன்றை முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவுக்கும் மற்றும் ஒன்றை ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர் ஒருவருக்கும் வழங்குவதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளது. இந்த வருடம் ஐக்கிய மக்கள் சக்தி வெற்றி பெற்ற தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு ஆட்களை நியமித்தல் ஐக்கிய மக்கள் சக்தியில் கடும் முரண்பாடுகளை நிலவுவதாக தெரிவிக்கப்படுகிறது. தற்போது அந்த ஆசனத்துக்கு ரஞ்சித் மத்தும பண்டார, இம்தியாஸ் பாக்கீர் மக்கார், டலசலகு பெரும, ஜியல் பீரிஸ் மற்றும் சுஜிவ சேனாசிங்க ஆகியோரை நியமிக்க முன்மொழியப்பட்டுள்ளது. ஆனால் இந்த ஆசனத்துக்கு ஈரான் விக்ரமரத்ன, மனோ கணேசன் மற்றும் பலர் சேர்க்கப்பட வேண்டும் என்று மற்றொரு குழுவினர் கருதுகின்றனர். சுஜிவ சேனாசிங்கவின் நியமனத்துக்கு ஒரு குழு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இந்த தேர்தலில் 5 தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிகளை அக்கட்சி வென்றுள்ளதுடன் இது தொடர்பான மேலதிக கலந்துரையாடல் இன்றும் இடம்பெறவுள்ளது. புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியல் உறுப்பினர் பதவிக்கு ரவி கருணாநாயக்கவின் பெயரை அறிவித்து தேர்தல் ஆணைக்குழு வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டது. இதேவேளை ஐக்கிய தேசிய கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் வஜ்ர அபேவர்த்தன ஊடகவியல சந்திப்பொன்றை நடாத்தி தேசிய பட்டியல் உறுப்பினராக ரவி கருணாநாயக்கவின் பெயர் அனுப்பப்பட்டமை ஐக்கிய தேசிய கட்சிக்கு தெரியாது. அவரின் இந்த நடவடிக்கை ஐக்கிய தேசிய கட்சியின் ஜாப்புக்கு முரணானது என்று தெரிவித்தார். இந்த நிலையில் நாடாளுமன்றத்தின் தேசிய பட்டியலில் ரவி கருணாநாயக்கவின் பெயர் உள்ளடக்கப்பட்டமை தொடர்பில் புதிய ஜனநாயக முன்னணியை பிரதிநிதித்துவப்படுத்தும் பல தரப்பினரும் நேற்று ஆட்சேபனைகளை வெளியிட்ட நிலையில் ரவி கருணாநாயக்கவின் வீடு முற்றுகையிடப்பட வேண்டும் எனவும் இந்த முடிவை மாற்றியமைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் அசாத் சாலி தெரிவித்தார். இந்த நிலையில் இன்றைய தினம் அசம்பாவிதம் ஏற்படும் அச்சம் நிலவுவதால் ரவி கருணாநாயக்க வீட்டுக்கு முன்பாக பலத்த காவல்துறை பாதுகாப்பில் ஈடுபடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு சம்பளம் அல்ல கொடுப்பனவாகவே வழங்கப்படுவதாக இலங்கை நாடாளுமன்றத்தின் செயலாளர் நாயகம் திருமதி குசானி ரோகனதீர தெரிவித்துள்ளார். தற்போது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு கிட்டத்தட்ட 54,000 கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டுள்ளன. இது தவிர நாடாளுமன்ற கூட்டங்கள் நடைபெறும் நாட்களில் வருகைப்படியாக 2,500 மற்றும் கூட்டத்தொடர் இல்லாத நாட்களில் செயற்குழு விவகாரங்களில் கலந்து கொள்வதற்கு 2,500 ரூபாய் உதவித்தொகையாக வழங்கப்படுகிறது. எரிபொருள் கொடுப்பனவு தூரத்தை அடிப்படையாக கொண்டு என்று அவர் குறிப்பிட்டார். இது ஒரு சூத்திரத்தின்படி கணக்கிடப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் நாடாளுமன்றத்தில் இருந்து 40 கிலோமீட்டருக்குள் வீடு இல்லாதவர்கள் விண்ணப்பித்து மாதிவேல குடியிருப்பில் வீடு ஒன்றினை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அவர் கூறினார். மாதிவேலவில் இவ்வாறான 108 வீடுகள் இருப்பதாகவும் ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சியினரின் வேண்டுகோளுக்கு இணங்க முதலில் கோரிக்கைகள் முன்வைக்கப்படும் வரிசையில் வீடுகள் வழங்கப்படும் என்று திருமதி குஜானி ரோகனதீர தெரிவித்தார். மேலும் வீடு வாடகையாக 2,000 ரூபாய் செலுத்தப்படும் என்றும் மின்சாரம் மற்றும் தண்ணீர் கட்டணத்தை சம்பந்தப்பட்ட உறுப்பினர்கள் செலுத்த வேண்டும் என்றும் நாடாளுமன்ற பொதுச் செயலாளர் மேலும் தெரிவித்தார். மேலும் ஸ்ரீ ஜெயவர்தனபுர வைத்தியசாலையில் மருத்துவ வசதிகளை பெற்றுக் கொடுப்பதன் மூலம் கொடுப்பனவுகளில் இருந்து தொகையை குறைக்க நாடாளுமன்றமும் நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சும் வசதி அளித்துள்ளதாக தெரிவித்த செயலாளர் நாயகம் தனிப்பட்ட ஊழியர்களுக்கு தேவையான கொடுப்பனவுகளையும் ஒரு அமைச்சு ஏற்கும் எனவும் குறிப்பிட்டார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மீண்டும் நாடாளுமன்றத்துக்கு பிரவேசிக்க தயாராகி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. பொதுத் தேர்தலில் புதிய ஜனநாயக முன்னணி வெற்றி பெற்ற தேசிய பட்டியல் ஆசனத்தினூடாக அவர் நாடாளுமன்றத்துக்கு பிரவேசிக்க உள்ளார் என குறிப்பிடப்படுகிறது. இதன்படி கட்சியின் 2 தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிகளுக்கு நியமிக்கப்பட்ட இருவரில் ஒருவர் ராஜினாமா செய்ய உள்ளனர் என தகவல் வெளியாகியுள்ளது. பின்னர் அந்த வெற்றிடத்துக்கு வேறு ஒருவரை நியமிப்பதற்கு சட்டத்தில் தடை இல்லை. இதனால் அந்த இடத்திற்கு ரணில் விக்ரமசிங்கே நியமிக்கப்பட உள்ளார் என குறிப்பிடப்படுகின்றது.
களுத்துறை மாவட்டத்தின் விருப்பு வாக்குகளை மீண்டும் எண்ணும் தீர்மானத்தை எடுக்க உள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன தெரிவித்தார். புதிய ஜனநாயக முன்னணியை பிரதிநிதித்துவப்படுத்தி நாடாளுமன்றத்துக்கு தெரிவான ரோஹிதாபே குணவர்த்தனவை விட தாம் அதிக விருப்பு வாக்குகள் பெற்றிருக்க வேண்டும் என்ற சந்தேகம் காணப்படுவதாக அவர் கூறினார். இந்த நிலையில் பொதுத் தேர்தலின் களுத்துறை மாவட்டத்தின் விருப்பு வாக்கு விவரம் தொடர்பில் இந்த சந்தேகம் இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். எனினும் அரசியல் வட்டார தகவல்களின் அடிப்படையில் ராஜித சேனாரத்ன களுத்துறை மாவட்டத்தில் தனது கட்சி ஆதரவாளர்கள் 8000 பேருக்கு வேலை வழங்கியுள்ளதாகவும் வேலை வழங்கியவர்கள் கூட அவருக்கு இந்த பொதுத் தேர்தலில் முன்னுரிமை வழங்கவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது. ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க தலைமையில் 21 அமைச்சர்கள் பதவியேற்ற நிலையில் முஸ்லிம் சமூகத்தைச் சேர்ந்த எவரும் அமைச்சு பதவி வழங்கப்படவில்லை என விமர்சனங்கள் எழுந்துள்ள நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் தேசிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஸ்வி ஷலிக் மீண்டும் எதிர்ப்பை முன்வைத்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் அமைச்சரவை ஒன்றை வழிநடத்துவதற்கான முதன்மை நிபந்தனை ஒருவரின் தகுதிகள், திறமை மற்றும் அரசியல் புத்திசாலித்தனங்களை தவிர அவர்களின் பாலினம், இனம் அல்லது மதம் அல்ல என ரிஸ்விக் ஷாலிக் தெரிவித்தார். புதிதாக நியமிக்கப்பட்ட அமைச்சரவையில் முஸ்லிம் பிரதிநிதிகள் இல்லை என்ற விமர்சனத்துக்கு பதிலளித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டார். ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க சரியானவர்களை சரியான அமைச்சுகளுக்கு நியமித்துள்ளார் என்பதில் தனக்கு முழு நம்பிக்கை இருப்பதாக தெரிவித்தார். மதத்தின் அடிப்படையில் மட்டுமே அமைச்சரை நியமிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் தேவையற்ற பிளவுகளை தூண்டி நாடு முன்னேற வேண்டிய ஒற்றுமையை குளிபறிக்கும் அபாயத்தை ஏற்படுத்தும் என்றும் ரிஸ்வி ஷாலிக் சுட்டிக்காட்டியுள்ளார். மத இன வேறுபாடுகளின்றி அனைவரும் சிறந்த இலங்கையை கட்டியெழுப்புவதற்கான தொலைநோக்கு காரணமாகவே தேசிய மக்கள் சக்தி மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். உக்ரைனுக்கு வழங்கிய சக்தி வாய்ந்த ஏவுகணைகளை போரில் பயன்படுத்த அமெரிக்கா அனுமதி அளித்துள்ளது. ரஷ்யா உக்ரைன் போர் 2 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வருகிறது. இந்த போரில் உக்ரைன் தரப்பில் இதுவரை சுமார் 11,700 பேர் பலியானதாக ஐநா தெரிவித்துள்ளது. போரை நிறுத்த வேண்டும் என உலக நாடுகள் பலவும் வலியுறுத்தி வருகின்றன. பேச்சுவார்த்தைகளுக்கான முயற்சிகளும் நடைபெறுகின்றன. எனினும் தாக்குதல் குறைந்த பாடில்லை. கடந்த சில தினங்களாக உக்ரைனின் உள்கட்டமைப்புகளை குறிவைத்து ரஷ்யா உக்கிரமான தாக்குதலை நடத்தி வருகிறது. நேற்று முன்தினம் இரவு உக்ரைன் மீது 120 ஏவுகணைகள் மற்றும் 90 ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடந்தது. இதனால் உக்ரைன் முழுவதும் பதட்டம் அதிகரித்தது. ரஷ்யாவின் ஏவுகணைகளில் பெரும்பாலான ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை உக்ரைன் வான் பாதுகாப்பு படையினர் விடைமறித்து சுட்டு வீழ்த்தினர். ஒரு சில பகுதிகளில் உட்கட்டமைப்புகள் மற்றும் குடியிருப்புகள் சேதமடைந்துள்ளன. ரஷ்யாவின் தாக்குதல்களால் நிலை குலைந்த உக்ரைன் மக்கள் உயிருக்கு பயந்து ரயில் நிலையங்கள், சுரங்கப்பாதைகள் போன்ற இடங்களில் தஞ்சமடைந்தனர். இவ்வாறு போர் பதட்டம் தீவிரமடைந்துள்ள நிலையில் உக்ரைனுக்கு வழங்கிய சக்தி வாய்ந்த ஏவுகணைகளை போரில் பயன்படுத்த அமெரிக்கா அனுமதி அளித்துள்ளது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற மது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.